ஏத்தினை இமயத்துளெம்மீசனை இம்மையை மறுமைக்கு மருந்தினை ஆத்தலை அண்டத்தப்புறத் துய்த்திடுமையனை கையில் ஆழியொன்னேந்திய கூத்தினை குருமாமணி குன்னினை நின்னவோர் நின்ன நித்திலத் தொத்தினை காகத்தினை புனலைச் சென்னு நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே. ஸ்ரீனிவாச க்ஷேத்திரம் என்று புராணங்களிலே அற்புதமாக வர்ணிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருநின்றவூர் திவ்ய கஷேத்திரத்திலே பத்தராவி என்னும்படியான ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள், மத்சவித்ரி நாயகியார் என்னும்படியான தாயார், இவர்களுடைய திவ்யமான சம்பிரோக்ஷண வைபவம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சம்பிரோக்ஷண வைபவத்தை விசேஷமாக நடத்தி வைப்பதற்காக திருமலை திருப்பதி பெரிய கேள்வி ஜீயர் சுவாமி என்ன, மத்துமுண்டான அவரை சேர்ந்தவர்களான மகனீயர்கள் என்ன, பற்பல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன, பாகவதர்கள் என்ன, அடியவர்கள் என்ன, எல்லோரும் குழுமியிருக்கும்படியான ஒரு அற்புதமான சன்னிவேசம். இந்த திவ்ய கஷேத்திரத்துக்கு ஒரு பெருமை உண்டு. பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியார் தாம் நிலைநின்றிருக்கக்கூடிய திரு நின்ற என்ன நிலைநின்றிருக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரம் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியார் அவர் யார் என்று கேட்டால் திருப்பார்க்கடல் அரசனுடைய திருமகளார். அப்படிப்பட்டவர் திருப்பார்க்கடல் அரசனோடேயே கோபித்து கொண்டு இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து தங்கிவிட்டிருக்கிறார். அப்பொழுது அந்த அரசன், பார்க்கடல் அரசன், நேராக தன் மகளை காணோமே என்று தேடிக்கொண்டு வந்து இந்த க்ஷேத்திரத்தில் பார்த்து அவளை தன் மகளாக கருதாமல் தனக்கு தாயாகவே கருதினான். அதனால் என்னை பெற்ற தாயே மத்சவித்ரி என்னும்படியாக அப்படி இருக்கக்கூடிய திருநாமம் இந்த ஊர் தாயாருக்கு. அவரவர்கள் தங்களை பெற்ற தாயாக, இந்த தாயாராக, இந்த நாயகியாராக நினைக்க வேண்டும் என்னும்படியான ஒரு அற்புதமான நிலை அமைந்திருக்கிறது. ஆகவே எவ்வுயிர்க்கும் தாயாய் அளிக்கின்ற தண்டாமரை கண்ணன் பகவான், அதே போல ஜெகன்மாதா என்று சொல்லப்படுபவளாக அமைந்திருக்கக்கூடியவள், சமஸ்த பிரபஞ்சத்துக்கும் இவள்தான் தாய். ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியார் தான். ஆகவே அந்த தாயினுடைய வைபவத்தை காட்டும்படியாக அமைந்திருக்கிறது என்னை பெற்ற தாயார். உடனே எம்பெருமான் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு திருப்பார்க்கடலிலே முதலிலே யோக நித்திரை பண்ணி கொண்டிருந்தவனான எம்பெருமான் தான் அங்கிருந்து புறப்பட்டு இந்த திவ்ய கஷேத்திரத்துக்கு வந்து இந்த ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியாரான மத்சவித்ரி தாயாரை தான் திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டான் என்பது அற்புதமான சரித்திரம். அப்படி எம்பெருமான் திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டு தாயாருடன் எழுந்தருளியிருக்கிறபடியாலே நாம் வேண்டுமவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடியவன், நமக்கு வேண்டுமவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடியவன் என்று காட்டப்பட்டிருக்கிறது. நெடிதுயர்ந்த கோபுரத்தை இப்பொழுது காண்கிறோம். அற்புதமான கோபுரத்துடன் கூடியிருக்கக்கூடியது. பல அர்ச்சக சுவாமிகள் தாங்கள் கும்பங்களையெல்லாம் ஏந்தி கொண்டு அந்தந்த விமானங்களிலேயும் கோபுரத்திலேயும் தாங்கள் அந்த கும்பதீர்த்தத்தை சேர்ப்பதற்காக சித்தமாக இருக்கிறார்கள். வேத மந்திரங்களெல்லாம் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. அருளிச் செயல்கள் சேவிக்கப்பட்டிருக்கின்றன. திருமலை திருப்பதி ஜீயர் சுவாமிகள், பெரிய கேள்வி ஜீயர் சுவாமி, சிறிய கேள்வி ஜீயர் சுவாமி இருவருமே தாங்கள் எழுந்தருளி இருந்து இந்த விசேஷ நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எம்பெருமான் அற்புதமான திவ்ய ஸ்வரூபத்தோடைய சேவை சாதிக்கிறான். ஆக ஒரு பொதுவான முழுமையான ஒரு பறவையின் பார்வை என்னும்படியான விதத்திலே விஹங்கம திருஷ்டியாக நாம் சந்நிதி முழுவதுமாக சேவிக்கிறோம். சன்னதிக்குள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பற்பல பக்தர்கள் தாங்கள் குழுமியிருக்கிறார்கள். கைங்கரியபரர்களான கைங்கரிய நிஷ்டர்கள் குழுமியிருக்கிறார்கள். சந்நிதிக்கு வெளியிலே இந்த கும்பாபிஷேகம் என்று சொல்லப்படும்படியான மகா சம்பிரோக்ஷண வைபவத்தை கண்டுகளிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை சந்நிதியினுடைய விமான கும்பங்களும் அர்ச்சக சுவாமிகளாலே ஏந்தப்பட்டு, இவர்களோ மன்னார்குடி, திருக்குடந்தை முதலான திவ்ய கஷேத்திரங்களிலிருந்து
இங்கு இந்த சம்பிரோட்சணத்தை நடத்துவதற்காக ஆகம ரீதியாக ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகம ரீதியாக இதனை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கக்கூடிய அர்ச்சக சுவாமிகள் எல்லோரும் புடைசூழ ஸ்வஸ்தி வாசனாதி வேத மந்திரங்களெல்லாம் ஒலிக்கும்படியான நிலையிலே இந்த கும்பமானது புறப்பட்டு கொண்டிருக்கிறது. கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்கிறது. பெருமானுடைய விமானத்துக்காக அமைந்திருக்கக்கூடிய சம்பிரோட்சணத்துக்காக கும்பம். அதற்கடுத்தபடியாக பிராட்டி, ஆண்டாள், 10 முண்டான பற்பல சன்னதிகள், அதே போல ராஜகோபுரம், இவற்றினுடைய சம்பிரோட்சணத்துக்காக இதோ ராஜகோபுரத்தை கண்டுகொண்டிருக்கிறோம். இந்த ராஜகோபுரத்தின் மீது ஏறுவதற்காக அழகாக படிக்கட்டுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆக சவுக்கு கம்பங்களை கொண்டு படிக்கட்டுக்கள் அமைந்திருக்கின்றன. மேலே இதற்கென்று முன்னாலேயே சிற்சில செயல்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக பலரும் அங்கு ஏறிக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அர்ச்சக சுவாமிகள் இதன் மீது ஏறுவர்கள். அப்படி ஏறி அற்புதமாக தாங்கள் அந்த சம்பிரோட்சணத்தை நடத்துவர்கள். இந்த கும்ப தீர்த்தத்தை அந்த இடத்திலே புரோட்சிப்பர்கள். சம்யக்கு புரோக்ஷணம், நன்றாக இதனை மூழ்கடித்தல் இருக்கிறதே, புரோட்சித்தல் இருக்கிறதே, அதுதான் மங்களவாத்தியங்கள் அற்புதமாக முழங்கிக் கொண்டிருக்கின்றன. இது எம்பெருமானுடைய விசேஷமான ஸ்தானம் என்பதற்காக கொடிகள் பறக்கின்றன. கொடியார் மாடக் கோளூர் அகத்தும் புளிங்குடியும் என்று அந்த எம்பெருமான் கொடிகட்டி பறப்பவன் அல்லவா. அவனுடைய சம்பிரோட்சணத்துக்கு கொடியானது விலட்சணமாக அமைந்திருக்கின்றன. இதோ அர்ச்சக சுவாமிகள் நிதானமாக தளர்நடையிட்டு தாங்கள் புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தொருத்தரிடத்திலேயும் சிரிப்பும் மகிழ்ச்சியுமாக ஒவ்வொரு முகத்தையும் காண்கிறோம். அத்தனையும் பிரசன்ன வதனமாக அமைந்திருக்கின்றன. அத்தனை பேருடைய திருமுக மண்டலமும். ஆக அர்ச்சக சுவாமிகள் அற்புதமாக யாகசாலையிலிருந்து 3 நாட்களாக நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய யாகசாலை, அதிலே மந்திரபூதமாக அமைந்திருக்கக்கூடிய மந்திரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்த்தம், அந்த தீர்த்தங்கள் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய கும்பம், அந்த கும்பங்கள் இருக்கக்கூடிய தலை, அந்த தலையுடன் கூடியவர்களான இந்த மகனீயர்கள், அப்படிப்பட்ட அர்ச்சக சுவாமிகள், அப்படிப்பட்ட தீட்சிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் கும்பத்தை எடுத்துக்கொண்டு எழுந்துருள பண்ணிக்கொண்டு புறப்பட்டு விட்டார்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீனிவாச கஷேத்திரத்தினுடைய வைபவமானது அற்புதமான வைபவமாக அமைந்திருக்கிறது. இந்த எம்பெருமானுக்கே பக்த வத்சலன் என்று பெயர். பக்த வாத்சல்ய நிதி, பக்தர்களிடத்திலே வாத்சல்யம் காட்டக்கூடிய நிதியாக இந்த பகவான் தான் எழுந்தருளியிருக்கிறான். லோகநாதா மாதவா பக்தவத்சலகா என்னும்படியானதாக அமைந்திருக்கக்கூடிய அதிவிலட்சணமானது. இதோ சேவித்து கொண்டிருக்கிறோம். அருளிச்செயல் வல்லவர்களாய் இருக்கக்கூடிய மகனீயர்களான உத்தமர்களாய் அமைந்திருக்கக்கூடிய ஜீயர் சுவாமிகள் இருவர், அத்தியாபக சுவாமிகள், அர்ச்சக சுவாமிகள் எல்லோரையும் சேவிக்கிறோம். பாகவத தரிசனம் என்பது, பகவத் பக்தர்களுடைய சேவை என்பது மிகவும் புனிதமானது. நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கக்கூடியது. இப்படிப்பட்ட ஒரு விலட்சணமான காட்சியை நமக்கு SVBC சேனலானது நம்முடைய இல்லத்தின் வரவேற்பறையிலேயே கொண்டு நிறுத்துகிறது என்றால் நாம் அவர்களுக்கு எத்தனை கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் எத்தனை பெரிய ஒரு சேவையை, பாகவத சேவையை அவர்கள் செய்கிறார்கள் என்பதை நாம் நினைத்து நினைத்து உருக வேண்டும். இப்பொழுது எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அற்புதமான திருமேனியோடே திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்னதே, அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாமென சிந்தனையே, எழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே, திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்துள் நின்றுலாகின்றதே, திரு ஆர மார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே, முற்றுமுண்ட கண்டம் கண்டீர் அடியேனை ஒய்யக் கொண்டதே, செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே, கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்னும்படியாக அந்த எம்பெருமான் எத்தனை அற்புதமாக சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான். தன்னுடைய சம்பிரோட்சண வைபவத்தை, சந்நிதி சம்பிரோட்சண வைபவத்தை தானே காண்பதற்காக உற்சவமூர்த்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமான், பக்த வத்சலனான எம்பெருமான் தான் எழுந்தருளிக் கொண்டிருக்கிறான். உபய வேதங்களும் கோஷிக்கப்படுகின்றன. ஆக முன்னாலே திராவிட வேதமானது செல்ல, பின்னாலே சம்ஸ்கிருத வேதமானது தொடர்ந்து வரும்படியாக கண்ணன் தூதெழுந்தருளின போது அந்த தூதெழுந்தருளினதை வர்ணிக்கும்படியான நிலையாக அமைந்திருக்கிறது. தமிழ் கவிஞர் சிலப்பதிகாரத்திலே வர்ணிக்கும்படியான வார்த்தை தொடர்ந்து ஆரணம் முழங்க
பஞ்சவர்க்கு தூது நடந்தான ஏத்தாது நாவென்ன நாவே என்று காட்டப்பட்டிருக்கிறது. அவனை தொடர்ந்து ஆரணங்கள் முழங்கினா என்று காட்டப்பட்டிருக்கிறது. கண்ணனை தொடர்ந்து வேதவாக்கியங்கள் முழங்கின. இங்கு பக்தவத்சலனை தொடர்ந்து வேதவாக்கியங்கள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த பக்தவத்சலனோ தமிழ்ப்பாசுரங்களாக அமைந்திருக்கக்கூடிய பரம பாகவதர்களான ஆழ்வார்களுடைய பாசுரங்களின் பின்னாலேயே தான் சென்று கொண்டிருக்கிறான். இவன் பக்தவத்சலனானபடியாலே பக்தர்களுடைய தோஷங்களை பாராமல் இல்லை தோஷங்களையே இனிமையாக கொண்டு தான் அருள் பாலிக்கவனாக அமைந்திருக்கிறான். அப்படிப்பட்டவன் தான் மாதவன். மாயாகா தவஹா மாதவஹா, பிராட்டியோடு கூடினவனாக தான் அமைந்திருக்கிறான் காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவன் லோகநாதன் மேன்மை மிக்கவனாக இருக்கிறான். அந்த மேன்மைக்கு காரணம் இவன் மாதவனாயிருக்கும்படியான தன்மை என்று காட்டப்பட்டிருக்கிறது. அவனுடைய நீர்மைக்கு காரணம் இவன் மாதவனாயிருக்கும்படியான தன்மை என்று காட்டப்பட்டிருக்கிறது. ஆக இதை பார்க்கிற பொழுது அற்புதமான வைபவமாக நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இவன்தான், இந்த பகவான் தான் பத்தராவி என்று சொல்லப்படுகிறான். பக்தர்களுடைய ஆவியாகத்தான் அமைந்திருக்கிறான். வத்சலன் என்றால் வாத்சல்யம் மிக்கிருக்கக்கூடியவன். அடியவர்களுடைய தோஷங்களையும் கூட இனிமையாக கொண்டு தான் அத்தனை அடியவர்களுக்கும் அருள் பாலிக்கக்கூடியவனாய் இருக்கிறான் என்று காட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கோபுர சம்பிரோக்ஷணமாக நடைபெறுவதற்காக அர்ச்சக சுவாமிகள் கோபுரத்தின் மீது கும்பத்தை எழுந்துருள பண்ணிக்கொண்டு செல்ல இருக்கிறார்கள். இந்த காட்சியை பலரும் காண வேண்டும் என்பதற்காக இங்கு நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் எல்லோருமாக. இந்த திவ்ய கஷேத்திரத்தை குறித்து மிக அழகான ஒரு சரித்திரம் புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த திவ்ய கஷேத்திரத்திலே அருகிலே இருந்த ஆரோ ஒருத்தன் தர்மபாலன் என்பவன். அவனோ வியாபாரி. ஆனால் வியாபாரத்திலே அவன் நேர்மையை கடைபிடிக்கவில்லை. அப்படி இருக்கக்கூடியவன் இப்பொழுது அந்த கும்பத்துக்கு திருஷ்டி கழிக்கப்படுகிறது. கும்பத்துக்கு திருஷ்டி கழித்த உடனேயே கும்பங்கள் விமானத்திலும் கோபுரத்திலுமாக எழுந்துருள பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆக அந்த கிரமத்திலே ஒரு பக்கத்துக்கும் அந்தந்த கும்பத்துக்கு அந்தந்த யாகம் பண்ணின அந்தந்த மந்திரங்களை சொன்னவர்களாய் இருக்கக்கூடிய அந்தந்த எம்பெருமான் என்ன, பிராட்டியார் என்ன, தாயார் என்னை பெற்ற தாயார் என்ன, பக்தவத்சல பெருமாள் விமானம் என்ன, இவற்றுக்கெல்லாம் சம்பிரோட்சணம் நடத்துவதற்காக அந்த கும்பங்கள் எல்லாம் எழுந்துருள பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த தர்மபாலன் என்னும்படியான வியாபாரி தான் பல பாபங்களை சேர்த்து கொண்டபடியாலே அவனுடைய செல்வமானது அவனாலே இழக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை. அப்பொழுது அவன் புரோகிதரை கேட்டான், நான் ஏன் செல்வம் இழந்திருக்கிறேன் என்று.
அந்த புரோகிதர் கிருஷ்ணாவதாரத்திலே ஒரு கதையை சொல்லுகிறார். கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணன் லக்ஷ்மி தேவியை தான் கேட்டான். அப்பொழுது தானம் தர்மம் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு சூது மதுபானம் மற்றும்படியான பிராணிகளை வதித்தல் இப்படிப்பட்ட காரியங்களை இப்படிப்பட்ட துஷ்கர்மங்களை செய்பவர்கள் இருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய செல்வங்களை இழப்பார்கள், பெயரையும் புகழையும் இழப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலை அவர்களெல்லாம் சாதுக்களை வணங்கி தாங்கள் திருநின்ற ஊரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ பக்தவத்சல பெருமான் அவனை சென்று சேவித்து வழிபட்டால் தங்களுடைய துன்பங்களிலிருந்து நீங்கலாம் என்று சொல்ல, அந்த தர்மபாலனும் கூட மனம் திருந்தி இந்த பகவானை வழிபட்டான். அப்படி வழிபட்டிருந்த காரணத்தினாலே அவன் மீளவும் இழந்த செல்வத்தை பெற்றான். 4 விதமானவர்கள் அந்த பகவானை தாங்கள் வழிபடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக இழந்த செல்வத்தை விரும்பும் அவர்கள், புது செல்வத்தை விரும்பும் அவர்கள், ஆத்மாவை விரும்பும் அவர்கள், அதே போல பகவானையே விரும்பும் அவர்கள், இப்படி 4 வகையான அதிகாரிகள் அந்த பகவானை விரும்புகிறார்கள். சதுர்விதாக பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோர்ஜுனா ஆர்த்தஹா ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா என்று சொல்லப்படும்படியான நிலையிலே அமைந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆக இப்பொழுது கும்பப்ரோக்ஷணத்தை பண்ணுவதற்காக ஒரு விமானத்தின் மீது அர்ச்சக சுவாமி, இதோ தாயார், நம்முடைய தாயார், என்னை பெற்ற தாயார், நம்மை பெற்ற தாயார் எப்படி சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார், அபய வரத ஹஸ்தத்தோடே நம்மை சேவை சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய எப்படி கடாட்சித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பண்ணின பாவங்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று பகவான் சொல்லுகிறான். அந்த பகவானுக்கே நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களை காப்பாற்ற நான் இருக்கிறேன், அவனிடமிருந்து ரட்சணத்தை வாங்கி கொடுக்க நான் இருக்கிறேன் என்று மற்றொரு விமானத்தின் மீது இப்பொழுது கும்பமானது ஏற்றப்பட்டிருக்கிறது. இங்கும் சம்பிரோட்சணம் பண்ணுவார்கள். ஆக இப்படி இருக்கக்கூடிய இந்த பக்தவத்சல பெருமாளுடைய சந்நிதி இங்கு பகவான் நின்ற திருக்கோலத்தோடைய சேவை சாதிக்கிறான். ஒரு சிலது விதேசத்திலே பகவான் சயனித்து சேவை சாதிக்கிறான், ஒரு சிலது விதேசங்களிலே பகவான் இருந்து சேவை சாதிக்கிறான், இங்கு நின்று சேவை சாதிக்கிறான், சிலது விதேசங்களிலே நடந்து சேவை சாதிக்கிறான். இந்த எம்பெருமானுக்கு பக்தவத்சலன் என்று பெயர். உற்சவனான எம்பெருமானுக்கு பத்தர் ஆவி என்றும் பெயர். தாயாருக்கோ என்னை பெற்ற தாயார் இப்பொழுது சேவித்தோமே, அந்த என்னை பெற்ற தாயாரை நாம் சேவித்தோம். இந்த விமானத்துக்கு அற்புதமான திருநாமம் ஸ்ரீனிவாச விமானம் என்னும் பெயர், உத்பல விமானம் என்னும் பெயர். இங்கு உத்பல விமானத்திலே பகவான் தான் எழுந்தருளியிருக்கிறான். திருப்பார்க்கடல் அரசன் தான் இந்த தாயாரை தேடிக்கொண்டு தான் வந்தான். அவன் வந்ததும் பெருமானும் இங்கு எழுந்தருளினான். பெருமானுக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாணம் நிகழ்ந்தேறியது. ஆக கடலரசன் வந்துவிட்டான் என்றால் வருணதேவன் தானும் வர வேண்டியதுதானே. வருணனானவன் ஜலேஸ்வரன் என்று சொல்லப்படுகிறான். ஆக ஜலத்துக்கு தலைவனாயிருக்கிறவன் கடலரசன் வந்துவிட்டான். திருப்பார் கடலரசன் சமுத்திரராஜன் வந்துவிட்டான். ஆகவே அதற்கனுகுணமாக இங்கு வந்துவிட்டான் வருணதேவனும். ஆகவே இங்கு இருக்கிற புஷ்கரணிக்கு வருண புஷ்கரணி தீர்த்தம் என்றும் காட்டப்பட்டிருக்கக்கூடியது. இந்த திவிதேசம் 108 திவிதேசங்களிலே ஒரு திவிதேசமாக கொண்டாடப்படுகிறது. பகவான் 5 நிலைகளிலே எழுந்துருளியிருக்கிறான். பரம் வைகுண்ட யோகத்திலே எழுந்துருளியிருக்கிற நிலை. அடுத்தபடியாக வியூகம், அந்த பகவான் பார்க்கடலிலே எழுந்தருளியிருக்கிற நிலை. அடுத்தபடியாக விபவம், அந்த எம்பெருமான் ராமனாகவும் கண்ணனாகவும் அவதரித்திருக்கக்கூடிய நிலை. அதற்கடுத்தபடியாக பார்ப்போமேயானால் ஒருத்தொருத்தருடைய ஹிருதய குகையிலேயும் ஒரு பொருளுக்குள்ளேயும் பகவான் இருக்கிறான். கரந்த சிலிடந்தொரு இடந்திகள் பொருள் தரும் கரந்து எங்கும் பரந்துளன் என்று சொல்லும்படியாக அந்த பகவான் ஒவ்வொரு வஸ்துவுக்குள்ளேயும் இருக்கிறான். அப்படிப்பட்ட பகவானுடைய நிலை இருக்கிறதே, அது அந்தர்யாமித்துவம் என்று காட்டப்படுகிறது. ஆனால் இதெல்லாம் நமக்கு உதவுமா என்றால் உதவாது. நாம் வைகுண்டம் போனால்தான் பகவானை சேவிக்க முடியும். நாமோ இங்கிருக்கிறோம், நம்முடைய பாபங்களோ கணக்கற்றவை. ஆகவே நம்மாலே இந்த பகவானை அனுபவித்து சேவித்தல் என்பது இயலாத காரியம். அப்பொழுது பார்க்கிற போது அந்த பகவானை எப்படி வழிபட வேண்டும், அந்த எம்பெருமானை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டால் அவனை பார்க்கடலிலே போய் அனுபவிக்கலாம் என்றார்கள்.
பார்க்கடலிலே போய் அனுபவிப்பது என்பது இயன்ற காரியமா? எப்படி வைகுண்டலோகம் நமக்கு எய்துவதற்கு கஷ்டமோ அதுபோலத்தான் பார்க்கடலுமாக அமைந்திருக்கிறது. அப்பொழுது ராமகிருஷ்ணாதி அவதாரங்களிலே சேவிக்கலாமே என்றார்கள். அது எப்படி சேவிக்க முடியும்? அது எந்த காலத்திலேயோ எந்த யுகங்களிலேயோ நடந்தவை. அதனை இப்பொழுது சேவிக்க முடியுமா என்றால் முடியாது. ஆனால் அந்த பகவான் நமக்கென்று ஒரு உருக்கொண்டு திவிதேசங்களிலே ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரிம் தார்க்ஷாத்ரி சிம்மாச்சலவ் ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமம் ச பதரி நாராயணம் நைமிசம் என்னும்படியான நிலையிலே சேவை சாதித்து கொண்டிருக்கிறானே. அர்ச்சாஸ்தலங்களிலே கோவில்களிலே ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு, நம்முடைய இல்லத்திலே ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு சாலக்கிராம மூர்த்தியாகவும் கூட அந்த பகவான் எழுந்தருளி இருக்கும்படியான இருப்பு இருக்கிறதே, அந்த இருப்பு அர்ச்சாவதாரம் என்று காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட திவ்யக்ஷேத்திரங்கள் 108 திவ்யக்ஷேத்திரங்கள் அமைந்திருக்கின்றன. ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டவை. அந்த கிரமத்திலே ஆழ்வார்கள் 11 மங்களாசாசனம் பண்ணின திவ்யதேசங்கள் பல. திவ்யதேசம் திருவரங்கம் மட்டுமே. ஆனால் ஆழ்வார்கள் 9 மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யக்ஷேத்திரம் திருவேங்கடமுடியானுடைய திவ்யாஸ்தானம் திருமலை. அந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திலே அந்த எம்பெருமானுடைய திவ்ய சன்னிதானத்திலே நித்திய கைங்கரியத்தை பண்ணுமவர்களாய் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி ஜீயர் சுவாமி, சிறிய கேள்வி ஜீயர் சுவாமி இருவருமாக இருந்து கொண்டு இந்த சம்பிரோட்சணத்தை நடத்தி கொழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்னிலையாக இருந்து கொண்டு அர்ச்சக சுவாமிகள் கும்பத்துக்கு புரோக்ஷணம் பண்ணுகிறார்கள். மேலே இருக்கக்கூடிய விமான புரோக்ஷணமாக அமைந்திருக்கிறது. அங்கு பற்பல விதமான மந்திரங்களை ஜபித்தும் ஓதியும் அவர்கள் விசேஷமாக இந்த சம்பிரோக்ஷணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய அர்ச்சாஸ்தலத்திலே அந்த பகவான் எழுந்தருளியிருக்கிறார். அந்த அர்ச்சாவதார தெம்பெருமானுக்கு சந்நிதியினுடைய விசேஷமான சம்பிரோக்ஷணம், சந்நிதியினுடைய பல பாகங்கள் ஜீர்ணோத்தாரணம் பண்ணப்பட்டு, அதாவது பழுது போனவை எல்லாம் சரிபார்க்கப்பட்டு அழகாக புது பொலிவுடன் திகழ்கின்றது. விமானங்கள் அற்புதமான வர்ண கலாபங்களோட பல நிறங்களோட காணப்படுகின்றன. விமானமும் கூட அற்புதமாக புதுப்பிக்கப்பட்டு காணப்படுகிறது. அதே போல கோபுரங்கள் காணப்படுகின்றன, மதில் சுவர்கள் காணப்படுகின்றன. உள்ளுக்குள்ளே பல வர்ண கலவைகளாலே பூசப்பட்டு பல இடங்களிலே செப்பனிடப்பட்டு இந்த திவ்யக்ஷேத்திரமானது மிகவும் புதுப்பொலிவதோடு இப்பொழுதுதான் கட்டப்பட்டதோ இப்பொழுதுதான் நிர்மாணிக்கப்பட்டதோ என்று தோன்றும்படியாக அனுபவிக்கும்படியாக அமைந்திருக்கிறது. அர்ச்சக சுவாமிகள் விமானத்தின் மேலே அமைக்கப்பட்ட பரணிலே அமைந்து கொண்டு அங்கு மந்திரங்களை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் அதனை கண்டு களித்து கொண்டிருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய பல பக்தர்களுடைய குரல்கள் கோவிந்தா கோவிந்தா என்று ஒலித்து கொண்டிருக்கின்றன. மாலை சாத்தி அந்த விமானத்திலே இருக்கக்கூடிய கலசங்களுக்கு அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டு சம்பிரோட்சணம் பண்ணப்பட இருக்கிறது. ஆக கோட்டியார் எல்லோரும் சேவித்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த திவ்யதேசத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியார் தான் வந்து தங்கிவிட்டிருக்கிறபடியாலே திரு நின்றவூர் என்ற திருநாமமானது இதற்கு அமைந்திருக்கிறது. அதனால்தான் ஒரு அற்புதமான வச்சனம், அஸ்மின் புரே, இந்த நகரத்திலே ஜனாசர்வே, அனைத்து மக்களும் தான தர்மபராயணாக, தான தர்மத்திலே ஈடுபட்டவர்களாக அமைந்திருக்கிறார்கள் என்று காட்டப்பட்டிருக்கிறது. இந்த திவ்யக்ஷேத்திரத்திலே பகவான் தான் எழுந்தருளிருக்கும்படியான இருப்பு, அந்த இருப்பை மங்களாசாசனம் பண்ண வேண்டும் என்று திருமங்கையாழ்வார் தாம் எழுந்தருளுகிறார். மிக விசித்திரமான சன்னிவேசம். ஒவ்வொரு திவ்யதேசங்களாக வடநாட்டிலிருந்து, அதாவது திருப்பிரிதி தொடக்கமாக ஒரு திவ்யதேசமாக மங்களாசாசனம் பண்ணி கொண்டு வருகிறார். கடைசியாக இந்த ஊருக்கு வடப்பாகத்திலே இருக்கக்கூடிய திருவெவ்வளூர் என்கிற திவ்யதேசத்தை தான் மங்களாசாசனம் பண்ணினார். அங்கு எம்பெருமான் எவ்வளவு கிடந்தான் எழுந்தருளி இருக்கிறான். சாலிஹோத்திர மகர்ஷிக்கு அனுகிரகம் பண்ணினவர். அந்த எம்பெருமானை சேவித்து விட்டு மங்களாசாசனம் பண்ணிவிட்டு இந்த ஊருக்கு எழுந்தருளுகிறார். இவ்வூரிலே எம்பெருமான் பிராட்டியாரோடு வார்த்தையாடி கொண்டிருந்தான். பெருமான் பிராட்டியோடு வார்த்தையாடுகிறான் என்னால் நாம் சொல்லும்படியான லௌகிக வார்த்தைகளையா ஆடுவான்? அவனுக்கு எப்பொழுதும் இந்த உலகத்தை எப்படி காப்பாற்றுவது, உலக மக்களை எப்படி நல்வழிப்படுத்துவது என்கிற நோக்கு. அதை பற்றியே என்ன உபாயம் செய்யலாம் என்று தான் பிராட்டியோடு வார்த்தையாடி கொண்டிருந்தான். அதனாலே திருமங்கையாழ்வார் எழுந்தருளினதை அவன் கவனிக்கவில்லை. அப்படி கவனிக்காதபடியாலே இவர் அந்த பகவானுக்காக காத்து காத்து பார்த்தார். திருவெந்தளூர் எம்பெருமான் எப்படி திருமங்கையாழ்வாருக்காக நேரம் கடந்து விட்டது என்று கதவை திறக்கவில்லையோ, அதே மாதிரியாக இந்த எம்பெருமானும் இவருக்கு முகம் கொடுக்கவில்லை திருமங்கையாழ்வாருக்கு. அதனால் திருமங்கையாழ்வார் இந்த திவ்யக்ஷேத்திரத்திலே காத்து காத்து கிடந்து கதவு திறக்கப்படாமையாலே, அதாவது இந்த எம்பெருமான் அனுகிரகியாமையாலே அவர் தாம் இங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். அவர் சென்ற பிறகுதான் பிராட்டிக்கு தோன்றிற்று, ஐயோ திருமங்கையாழ்வார் என்று ஒருவர் வந்தார் போலிருக்கிறதே, அவர் காத்திருந்தார் போலிருக்கிறதே, அவரை நாம் அனுமதிக்கவில்லையே, அவரிடமிருந்து பாடல் பெறவில்லையே, அவருடைய பாடல் பெற்றால்தானே பெருமை. ஆக என்னதான் நமக்கு உலகத்து நாயகன் என்கிற பெருமை பெருமானுக்கு இருந்தாலும், ஜெகன்மாதா என்கிற பெருமை எனக்கு இருந்தாலும் கூட அடியவர்கள் பாடினால்தானே நமக்கு பெருமை, அதுவும் ஆழ்வார்கள் பாடினால்தானே நமக்கு பெருமை. அப்படி இருக்கிற பொழுது அந்த ஆழ்வாருடைய பாட்டு பெறாமல் நாம் இப்படி விட்டுவிட்டோமே, கோட்டை விட்டு விட்டோமே என்று வருத்தப்பட்டு திருமங்கையாழ்வார் எல்லோருக்கும் பாடிக்கொண்டிருக்கிறார். ஆங்காங்கு 10 பாட்டு 20 பாட்டு என்று பாடல்களாக கொள்ள போய்க் கொண்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாட்டு கூட இல்லையே என்று பெருமானிடத்திலே சொல்லி பெருமானை அனுப்பினார். அதற்குள்ளாக திருமங்கையாழ்வார் தாம் அங்கிருந்து சென்று நேராக பற்பல திவ்யதேசங்களுக்கு சென்று விட்டார். ஆகவே அவர் சென்ற திவ்யதேசத்துக்கு தான் சென்றார். அங்கு அந்த எம்பெருமான் திருமுன்பு நின்றார். அந்த எம்பெருமான் பக்கத்திலே நின்றார். இவரை சேவித்த திருமங்கையாழ்வார் அவருக்கு பாசுரம் பாடுகிறார். திருக்கடல் மல்லை திவ்யதேசத்திலே, திருக்கடல் மல்லை தற்போது மகாபலிபுரமாகிற திவ்யதேசம், அந்த திவ்யதேசத்திலே இருந்து கொண்டு தாம் பாசுரம் பாடுகிறார். இந்த பெருமாளுக்கு பூண்டவத்தம் பிறர் கடைந்து தொண்டுபட்டு பொய்நூலை மெய்நூல் என்றென்றும் ஓதிமாண்டு அவத்தம் போகாதே வம்மின் எந்த என் வணங்கப்படுவானே, கணங்களேத்தும் நீண்டவத்தை கருமுகிலை எம்மான் தன்னை நின்னவூர் நித்திலத்தை தொத்தார் சோலை காண்டவத்தை கனலெறிவாய் பெய்வித்தானே கண்டது நான் கடல் மல்லை தலசேனத்தே என்று வந்துவிட்டார். திரும்பி வந்துவிட்டார். நாச்சியாருக்கு வருத்தம். அங்கு 10 பாட்டு 20 பாட்டு என்று இப்படி பாடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு பாட்டு தானா உமக்கு என்கிற வருத்தம். அதனாலே அவரை அனுப்பினார். திரும்பவும் அதற்குள்ளாக திருமங்கையாழ்வார் திருக்கண்ணமங்கை சென்று விட்டார். அந்த திவ்யக்ஷேத்திரத்துக்கு சென்று அங்கு போய் பகவான் பக்கத்திலே நின்றார். அங்கிருப்பவரும் பத்தராவி பெருமாள். பகவான் பக்கத்திலே நின்ற உடனேயே அங்கு காட்டக்கூடிய வார்த்தை, ஏற்றின இமயத்துள் எம்மீசனை இம்மையை மறுமைக்கு மருந்தினை
ஆற்றலை அண்டத்தப்புறத்தித்திடும் ஐயனை, கையில் ஆழியொன் நேந்திய கூத்தினை, குருமாமணி குன்னினை, நின்னவோர் நின்ன நித்தில தொத்தினை, காத்தினை புனலை சென்னு நாடி கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே என்று நின்ற ஊர் நின்ற நித்தில தொத்தினை என்று அந்த பாடலை பெற்று திரும்பி வந்தார். ஆக திருமங்கை ஆழ்வார் எல்லாருக்கும் பாடல் பாடுகிறார், நமக்கு பாடவில்லையே என்கிற வருத்தத்திலே 2 பாட்டு பெற்று அதனாலே பிராட்டி இங்கு நின்றபடியாலே திரு நின்ற ஊர் என்று காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். ஆக அப்படி இருக்கக்கூடிய திவ்ய கேத்திரத்தினுடைய விமான சம்பிரோட்சணம் என்ன, கோபுர சம்பிரோட்சணம் என்ன, அவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன என்று காட்டக்கூடிய விஷயம். தற்போது ஸ்ரீமான் ஸ்ரீவல்லபன் வர்ணனையை தொடர்வார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. இன்றைய தினம் நம் எல்லோருக்கும் ஒரு சுதினம். ஏனென்றால் பகவானுடைய ஸ்ரீ பக்தவத்சல பெருமாளுடைய இந்த சன்னதியிலே இன்று சம்பிரோக்ஷண மகோத்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் எல்லோரும் தொலைக்காட்சி வாயிலாக SBVC பக்தி சேனல் வழியாக சேவிக்கும்படியான பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். சம்பிரோக்ஷணம் என்கிற இந்த சடங்கு ஓரொரு சன்னதியிலும் சன்னதியானது புனர்நிர்மாணம் செய்யப்பட்ட பிற்பாடு செய்யக்கூடிய ஒரு சடங்கு. இது எப்படி அமைந்திருக்கும் என்று சொன்னால், கோபுரங்களுக்கும் விமானங்களுக்கும் பகவானுடைய முக்கியமான விமானங்கள் இவைகளுக்கெல்லாம் சம்பிரோக்ஷணமாக அமைந்திருக்கக்கூடிய ஒன்று. எதற்காக என்னால், அந்த எம்பெருமானுடைய சக்தியை ஒரு கட்டத்திலே எழுந்துருள பண்ணி அதிலே ஆவாகனம் பண்ணி இந்த கோவிலிலே பண்ண வேண்டிய உத்தாரண காரியங்களெல்லாம் செய்து பிற்பாடு அந்த எம்பெருமானுக்கு மேளவும் அந்த எம்பெருமானுடைய திருமேனிக்கு இவர்கள் சக்தியை ஏற்றுவார்கள். இப்பொழுது சம்பிரோக்ஷணமானது நடந்து கொண்டு இருக்கிறது. சம்பிரோக்ஷணம் என்பதிலே முக்கிய சடங்கு எது என்னால், இந்த கும்பத்துக்கு சேர்க்கப்படும்படியான நீர் ஆவாகனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், அந்த தீர்த்தமானது இருக்கிறதே அது கும்பத்திலே புரோக்ஷிக்கப்பட்டு பிற்பாடு பெருமாள் திருமேனியிலே ஊற வேணும். அதற்கு பிற்பாடு அந்த எம்பெருமான் திருமேனிக்கு எழுந்தருளுகிறான் என்று காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஒரு விழா எல்லோரும் சேவிக்கும்படியாக ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். இந்த எம்பெருமானுக்கு திருநாமம் பக்தவத்சலன் என்பது. பகவானுடைய குணங்கள் 4 முக்கியமான குணங்கள். அடியவர்களை காக்கும்படியான ஒரு அடியவன் என்பவன் பகவானை அடைவதற்கு ஹேதுவாக காரணமாக இருக்கக்கூடிய அவனுடைய தன்மைகள் என்ன என்று கேட்டால், நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே என்று நம்மாழ்வார் காட்டுகிறார். நிகரில் புகழாய், எது நிகரற்ற புகழ் அப்படின்னு சொன்னால், இந்த பகவான் இடத்துல போனேன், பகவான் நம்ம பண்ண தப்புக்கு தான் தண்டனை கொடுப்பான், அதுக்கு மேலே தண்டனை கொடுக்க மாட்டான்னா அது புகழ் அல்ல. சரி, நம்ம தப்பை மன்னிச்சு விட்டுடுவோம் அப்படின்னாலும் புகழ் அல்ல. நம்ம தப்பை நம்ம பண்ணுற தப்பையெல்லாம் பார்க்காம விட்டுடுவான், அதுவும் புகழ் அல்ல. எது நிகரற்ற புகழ் என்றார், என் அடியார் அது செய்யார், செய்தாரேல் நன்று செய்தார் என்று சொல்லும்படியான அடியவனுடைய குற்றத்தையே நற்றமாக கொள்ளும்படியான புகழ் இருக்கிறதே, அதுதான் நிகரில் புகழாய் என்று நம்மாழ்வார் காட்டுகிறார். அப்படிப்பட்ட நிகரற்ற புகழ் இந்த எம்பெருமானிடத்திலே இருக்கிறது. அந்த புகழுக்கு பேர்தான், அந்த குணத்துக்கு பேர்தான் வாத்சல்யம். வாத்சல்யம் என்ன பேர்? எப்படி ஒரு தாய்ப்பசுவானது தன்னுடைய கன்றின் அழுக்கை, அன்றீன்ற கன்றினுடைய அழுக்கை, அதன் உடம்பிலே இருக்கிற அழுக்கை தன் நாக்காலே நக்கி நக்கி புஜித்து விடுமோ, அதுபோல அந்த எம்பெருமான் தானும் இந்த அடியவன் ஒருவன் வந்தானேயானால் அவனிடத்திலே இருக்கக்கூடிய குற்றங்களையே நற்றமாக கொண்டு அவனை ரட்சித்து விடுவான். பகவானுக்கு எது புகழ் அப்படின்னா, தப்பே பண்ணாதவாளை ரட்சிப்பான், எதுவும் தப்பு பண்ணாதவாளை, புண்ணியம் சேர்த்து வச்சுருக்கிறவாளை நன்னா ரட்சிப்பான், நல்லவாளைத்தான் ரட்சிப்பான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பகவான் தேவையில்லையே.
எவனொருவன் தீயவர்களை, அதாவது தவறு செய்துவிட்டு தவறை உணர்ந்து அந்த எம்பெருமானிடத்திலே வருகிறார்களோ அவர்களை எவன் ரட்சிக்கிறானோ, யார் தாழ்ந்தவர்களை ரட்சிக்கிறானோ, யார் அனைத்து தவறுகளையும் செய்து நிர்கதியாக நிற்பவர்களை ரட்சிக்கிறானோ அவனுக்குத்தான் நிகரற்ற புகழே வழிய யாரொருவன் தன்முயற்சியாலே அனைத்தையும் செய்துவிட்டு அப்படிப்பட்டவனை ரட்சிப்பான்னு சொன்னா அதுல புகழே கிடையாது. அப்போ புகழில்லை புகழில்லை என்று அவனிடத்திலே சென்று நாம் பண்ணின பாபங்களை எல்லாம் சொல்லி அழுதால் போறோம். அடுத்த நிமிஷம் அவன் பாபங்களையே, இந்த குற்றத்தையே நற்றமாக கொள்ளுகிறான். ஏனென்றால் நான் ரட்சிப்பதற்கு நீ குற்றம் செஞ்சாதானே என் காலில் வருவேன், அதனால நீ செய்த குற்றங்களே காரணமாக இருக்கின்றன என்று அந்த குற்றங்களையே நற்றமாக கொள்ளுகிறான் என்று காட்டப்படுகிறது. அதுதான் வாத்சல்யம், வாத்சல்யம் என்கிற குணம். அப்படிப்பட்ட வாத்சல்யமாகிற குணம் பிரகாசிப்பது எங்கு அப்படின்னு சொன்னால் நின்ன ஊர், திரு நின்ன ஊர். ஏற்கனவே சுவாமி காட்டினார் இந்த எம்பெருமான் எப்படி பாசுரத்தை ஓடிப்போய் வாங்கிட்டு வந்தான்னு. திருமங்கையாழ்வார் அவர் இங்கே எழுந்துள்ளார். அந்த சமயத்தில் இந்த எம்பெருமானால பாசுரம் பெற முடியல. தாயார் இவனை அனுப்பிச்சு அதற்கு பிற்பாடு நேர போகிறார். எங்கே? திருக்கடல் மல்லைக்கு போகிறார். அங்கும் அந்த ஆழ்வார பிடிக்க முடியல இந்த எம்பெருமான். அடுத்தது எம்பெருமான் எங்கே போனான்னா திருக்கண்ணமங்கைக்கு சென்று பத்தராவியை என்று அந்த திருநாமத்தோடையே இங்கும் எழுந்தருளிக் கொண்டிருக்கிறான் அந்த எம்பெருமான். அப்படியாக ஆழ்வார் பின்னால பாசுரம் கேட்டு செல்லுவதற்காக சென்றான். அதனால தான் இந்த எம்பெருமானுக்கு இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அனைத்து எம்பெருமான்களுக்கு என்ன பேர் அப்படின்னால் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டல் என்ன பேர். இந்த பைந்தமிழ் பாசுரங்களை கேட்பதற்காகவே ஆழ்வாருடைய வாக்கிலே புகுந்து புறப்பட்டு விடமாட்டோமா என்கிற ஒரு எண்ணம் அந்த எம்பெருமானுக்கு. எப்படியாவது பாசுரம் வாங்கிட்டு வந்துடணும், ஒரு பாசுரமான வாங்கிட்டு வந்துடணும்னு போய் இந்த திவ்ய தேசத்துல இல்லாமல் வேறொரு திவ்ய தேசத்துக்கு சென்று எனக்கு ஒரு பாட்டு கூடன்னு கேட்டு வாங்கிட்டு வந்த எம்பெருமான். அப்படி அடியவர்கள் இருக்கும் இடம் தேடி அவர்கள் பின்னே சென்று அவர்களுக்கு ரட்சிக்க கூடியவன் என்று காட்டப்படுகிறது. இந்த குணம் யாராலே வந்தது? இந்த எம்பெருமானுக்கு தான் 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 என்கிற எண்ணம் எப்பொழுதும் இருக்கும். ஏனென்றால் அனைத்துக்கும் தலைவனா இருக்கக்கூடியவன் இவன். நிரங்குச ஸ்வதந்திரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யானை இருக்கே, இந்த யானையானது தன்னிச்சையாக நடக்கக்கூடியது. அங்குசம் இல்லாமல் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத, கட்டுப்படுத்தப்படாத ஒரு யானையானது எப்படி தன்னிச்சையின் காரணமாக தன்னிச்சையோடு தனக்கு என்ன தோன்றதோ அதுபடி நடந்து கொண்டிருக்கும். அப்படியாக அந்த எம்பெருமான் உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குணபாலானாய் குணபால மதையானாய் என்று அவனும் களிராக இருக்கிறான். அப்படிப்பட்ட யானைய பிராட்டியானவள் அடக்குகிறாள். எப்படி அடக்குகிறாள்? எதை சொல்லி அடக்குகிறாள் அப்படின்னால் உபதேசிக்கிறாள் அவனிடத்திலே. இந்த பாருங்க, இவ்வளோ பேர் வந்திருக்கா, இவ்வளோ பேர் உம்மை சேவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கா. இவா கிட்ட நீங்க உங்களுடைய அஸ்திரத்தை எடுத்து காட்டாதீள். என்ன காட்டணும்? உம்முடைய தொண்டரோர் அருளி சோதிவாய் திறந்து தாமரை கண்களால் நோக்காய் என்று உங்களுடைய குளிர்பார்வையத்தான் அவர்களிடத்துல காட்டணுமே வழிய ஒரு காலத்திலும் இவ்வளவு பேர் உம்மை சேவிக்க வருகிற போது அவர்களிடத்திலே தண்டித்து விடாதீர் என்று அவனிடத்துல உபதேசிக்கிறார். இந்த ஜனங்களெல்லாம் இருக்காளே, இவாளிடத்துல பிராட்டி என்ன உபதேசிக்கிறாள்? என்ன பெத்த தாயார் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் எல்லோரும் அந்த எம்பெருமானிடத்திலே சென்று சேவியுங்கோள். நீங்கள் பண்ணின தவற சொல்லி சேவியுங்கோள். அவன் கண்டிப்பா உங்களை ஏத்துனுடுவான். நீங்கள் அவனை விட்டு விலகாதீர்கள் என்று இருவரையும் உபதேசத்தாலே திருத்துகிறாள். அப்படி உபதேசத்தால திருத்த முடியல. நம்ம எல்லாரும் எப்படின்னா அவனும் சரி நாமும் சரி உபதேசம் பண்ணாலே நமக்கு பிடிக்காது. அப்ப உபதேசத்தினால திருத்த முடியலன்னா எதை கொண்டு திருத்துவாள் அப்படின்னால் அந்த பகவானை தன்னுடைய அழக காட்டி திருத்துகிறாள் பிராட்டி. நம்மை தாயினுடைய வாத்சல்யத்தை காட்டி அருளை காட்டி திருத்துகிறாள். இப்படி திருத்தி இந்த பிராட்டியினுடைய இந்த காரணங்களால அவள் பண்ணின அந்த சிபாரிசு காரணமாக ஒருவனுக்கு, அந்த எம்பெருமானுக்கு மனம் மாறுகிறது. அப்படி மனம் மாறித்துன்னா தன்னிச்சையாக நடந்து கொள்ளும் தன்மையை விடுத்து வாத்சல்ய சுவாமித்வ சௌலபிய சௌசீல்யம் என்னும்படியான இந்த குணங்கள் வெளியே வருகிறது. அடியவர்கள் அவனை அணுகுவதற்கு மிகவும் ஏதுவான குணங்களாக இருக்கின்றன. அப்படி பக்தவத்சலன்
என்று காட்டப்படுகிறான். குற்றங்கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம் என்று காட்டப்படுகிறது. நம்முடைய குத்தத்தை பார்த்து இந்த குத்தம் பண்ணிருக்கியே உனக்கு இந்த தண்டனை கொடுத்து விடுறேன் அப்படின்னு வெறுக்காமல் இருப்பதற்காக, விரும்பி ஏற்றுக்கொள்வதற்காக வாத்சல்யம். தான் காரியம் செய்வேனா என்று நமக்கு சந்தேகம் வரும் இல்லையா? இல்லை உங்க காரியத்தெல்லாம் நான் நன்னா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றதுக்காக சுவாமியாக சர்வசுவாமியாக எழுந்தருளிக்கிறான். சுவாமித்துவம். அடுத்தது அந்த எம்பெருமான் எல்லோருக்கும் உயர்வு தாழ்வு பாராமல் நம்மிடத்திலே பழகக்கூடியவனா நம் நடுவே ஆழ்வார் வந்து எனக்கு பாட்டு பாடலேன்னு கோச்சுன்னு நிக்கல. இந்த எம்பெருமான் என்ன பண்ணான்? ஆழ்வாரை தேடிண்டு ஓடினான். ஆழ்வார் கிட்ட போய் எனக்கு பாட்டு பாடும்னு கேட்டான். அப்போ உயர்வு தாழ்வு பாராமல் அடியவர்களுடைய கலக்கக்கூடியவன் என்று காட்டப்பட்டிருக்கிற வகையா சௌசீல்யம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது இவ்வளவு இருக்கிறவன் எங்க இருக்கான்? அதோ பரமபதத்தில் இருக்கான், இல்லைன்னா திருப்பார்கடல்ல இருக்கான், இல்லைன்னா பத்ரிகாசிரம கஷேத்திரத்தில் இருக்கான், இல்லை இங்க இருக்கான். நம்முடைய திருநின்ற ஊரிலே எழுந்தருள் இருக்கிறான், பக்தவத்சல பெருமாளாக எழுந்தருள் இருக்கிறான்னு காட்டப்படுகிறது. இந்த எம்பெருமானுக்கு ஸ்ரீனிவாச கஷேத்திரம்னு சொல்லப்படுகிறது. அந்த எம்பெருமானுடைய பாசுரம் இங்கு பொருந்தும் என்று சொல்லி அமைகிறேன். திருவேங்கடமுடையானுடைய திருக்கல்யாண குணமாக ஆழ்வார் வர்ணிப்பது வாத்சல்யம் என்கிற குணம். நிகரில் வாத்சல்யம் உஜ்வலம் என்று காட்டுகிறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்கிற பெரியவர். இந்த க்ஷேத்திரம் ஸ்ரீனிவாச க்ஷேத்திரம். ஆகவே ஸ்ரீனிவாசனுடைய குணம் பிரகாசிக்கும்படியாக இங்கும் அதே குணம்தான் பிரகாசிக்கிறது. அதனாலே இந்த எம்பெருமான் பக்த வத்சலன் என்று காட்டப்பட்டிருக்கிறான். பக்தவாத்சல்ய நிதியாக இருக்கிறான். இந்த எம்பெருமானுக்கு அமைந்திருக்கக்கூடிய 2 பாசுரங்கள், ஒன்று திருக்கடல் மல்லையிலே பாடப்பட்ட பாசுரம், மற்றொன்று திருக்கண்ணமங்கையிலே பாடப்பட்ட பாசுரம். இந்த 2 பாசுரங்களிலேயும் எம்பெருமானுடைய திருநாமத்தை எப்படி காட்டுகிறார்கள் என்றால், நின்ற ஊர் நின்ற நித்திலம், நின்னவூர் நித்திலத்தை தொத்தார் சோலை என்று ஓரிடத்திலேயும், நின்னவூர் நின்ற நித்திலம் பிராட்டியானவள் நிலை பெற்று நின்ற ஊரிலே இருக்கக்கூடிய முத்தாய் இருக்கக்கூடியவன். நித்திலம் என்றால் முத்து என்று பொருள். முத்துக்கும் இந்த எம்பெருமானுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால், பகவான் நாராயணன் இருக்கிறானே அவன் சுத்த சத்வஸ்வபாவன். ஸ்ரீஸ்ரீயா பரமசத்வ சமாஸ்ரயக்கா என்று சத்வகுணசாலி யார் என்றால் பகவான் நாராயணன் என்று காட்டப்பட்டிருக்கிறது, காட்டுகிறார் ஆளவந்தார். ஆகவே அப்படிப்பட்ட சாத்விகனாயிருக்கக்கூடிய எம்பெருமான் சத்வகுணத்துக்கு என்ன நிறம் என்றால் வெண்மை. இந்த பிரகிருதி மண்டலமானது 3 விதமான நூல்களாலே ஆக்கப்பட்டிருக்கிறது என்று காட்டுகிறது வேதாந்தம். லோஹித சுக்ல கிருஷ்ணாம், லோஹித சுக்ல கிருஷ்ணா, லோஹித சிகப்பாக, சுக்ல வெளுப்பாக, கிருஷ்ணா கருப்பாக. ஆக சிகப்பு என்பது ரஜோகுணம், வெளுப்பு என்பது சத்வகுணம், கருப்பு என்பது தமோகுணம். முக்குணங்களாலானது இந்த பிரகிருதி. ஆனால் அந்த பகவானோ முக்குளங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய சுத்த சத்வனாக இருக்கிறான். முத்து எப்படி வெளுப்பாக இருக்கிறதோ அதே மாதிரியாக சுத்த சத்வனாக அமைந்திருக்கிறான். முத்தானது கடலிலே இருக்கிறது. அந்த பகவான் இந்த சம்சார மண்டலத்தின் நடுவிலே அர்ச்சாமூர்த்தியாக இந்த எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான். ஆகவே இவன் முத்து என்று சொல்லப்படுகிறான். முத்தை நாம் என்ன பண்ணலாம் என்றால், விற்று அதற்குண்டானதான காசை கொண்டு பலவிதமான போகங்களை அனுபவிக்கலாம். அதே போல இந்த பகவானை வைத்து நாம் பலவிதமான உலக பலன்களை வாங்கலாம். அந்த முத்தை நாம் ஆபரணமாக அணிந்து கொள்ளலாம். அதே மாதிரி பெருமானை நாம் அற்புதமாக அனுபவித்து கொண்டிருக்கலாம். இந்த முத்தை தாம் நம்முடைய இல்லத்திலே பெட்டியிலே வைத்து போற்றி பாதுகாக்கலாம். அதே மாதிரியாக இந்த பெருமானுக்கு பல அடியவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டென்று மங்களாசாசனம் பண்ணுபவர்களாக அமைந்திருக்கிறார்கள்.
ஆக நின்னவூர் நின்ன நித்திலமாக அந்த பகவான் தான் எழுந்தருளியிருக்கிறான். அந்த பகவானுடைய திவ்ய சம்பிரோக்ஷணத்தை கண்டுகளிப்பதற்காக எப்படிப்பட்ட ஆனந்தத்துடன் பக்தர்கள் குழுமியிருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் அந்த எம்பெருமானுக்கு சம்பிரோக்ஷணம் பண்ணப்படும் கோபுரத்தின் மீது, கோபுர கலசத்தின் மீது விலட்சணமான அந்த மந்திர நீரை தெளிப்பார்கள். அந்த நீர் நம்மீதும் விழாதா விழாதா விழாதா, அதனாலே நாமும் புனிதமடையலாமே என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். வர்ணனையை ஸ்ரீமான் ஸ்ரீவல்லபன் தொடர்வார். இப்போது இந்த எம்பெருமானுடைய இந்த சம்பிரோக்ஷண நிகழ்வுகளை சேவித்து கொண்டிருக்கிறோம். ஆங்காங்கே அடியவர்கள் எல்லோரும் அந்த எம்பெருமானுடைய இந்த அருளுக்கு பாத்திரபூதர்களாக வேணும் என்று குழுமி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த பக்தவத்சல பெருமாள், இந்த எம்பெருமானுக்கு அத மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தாயார், அவளுடைய திருநாமம் என்னை பெற்ற தாயார் என்கிற திருநாமமாக அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த ஊருக்கு பேர் திரு நின்ற ஊர் அப்படின்னு காட்டப்படுகிறது. திரு நின்ற ஊர் தான் ஸ்ரீனிவாச க்ஷேத்திரம், ஸ்ரீனிவாச க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகிறது. திரு என்கிற வார்த்தை, அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரீ என்கிற திருநாமம். இந்த ஸ்ரீன்ற திருநாமத்துக்கு 6 அர்த்தங்கள் அமைந்திருக்கின்றன. அதாவது அடியவர்களாலே சேவிக்கப்படுகிறாள், அடியவர்களுக்காக அவனை சேவிக்கிறாள், அதாவது நம்மால் வணங்கப்படுகிறாள், நமக்காக நம் பொருட்டு அவனிடத்திலே வணங்குகிறாள். அடுத்தது அவள் நம்முடைய பாபங்களை ஹிம்சிக்கிறாள், அவனுடைய குணங்களை விஸ்தரிக்கிறாள், நம்முடைய பாபங்கள் அழியும்படியாக பண்ணுகிறாள், அவனுடைய குணங்கள் பெருகும்படியாக பண்ணுகிறாள் என்று காட்டப்படுகிறது. அதே போல அந்த பிராட்டியானவள் அடிபணியப்படுகிறாள், அவனிடத்திலே அடிபணிகிறாள். நாம் எல்லாரும் அந்த பிராட்டிக்கும் சரி பெருமானுக்கும் சரி அடிமையாக இருக்கிறோம், அவள் அவனுக்கு மட்டுமே அடிமையாக இருக்கிறாள். இப்படியாக 6 விதமான அர்த்தங்கள் ஸ்ரீ என்கிற வார்த்தையினாலே காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த பிராட்டியானவள் நம் பொருட்டே அவனிடத்திலே அகலகில்லேன் என்று அவன் திருமார்பிலே எழுந்தொழியிருக்கிறார். இறையும் அகலகில்லேன் என்று அவள் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், இந்த திருமார்பை விட்டு போக மாட்டேன்னு சொல்றாளா இந்த பிராட்டியானவள். ஏன் அப்படின்னு சொன்னால், சில பேர் சொன்னா அந்த எம்பெருமானுடைய திருமார்பினுடைய சுவாரஸ்யத்தை, அந்த திருமார்பினுடைய அந்த போக்கியத்தை, அந்த சுகம் இருக்கிறதே, இந்த சுகமானது எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இவளை இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்ல வைக்கிறது. என்னன்னால், நம்ம திருநின்ற ஊர் பக்கத்தில் பெருமாள் சன்னதி பக்கத்திலேயே அப்பப்போ எப்போ வேணுமோ அப்போ பெருமாளை சேவிச்சுருக்கலாம் போல ஒரு கிரகம் நமக்கு அமைந்ததேயானால், அப்படிப்பட்ட நிலை இப்பொழுது எல்லோருமாக அந்த கும்பாபிஷேகம் என்று சொல்லப்படக்கூடிய, சம்பிரோக்ஷணம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிகழ்வை சேவித்து கொண்டிருக்கிறோம். கும்பத்துக்கு நீர்த்தமானது சேர்க்கப்படுகிறது. அந்த கலசத்துக்கு அற்புதமாக ஜலம் சேர்க்கப்படுகிறது. அந்த ஜலத்தை இப்பொழுது அர்ச்சக சுவாமிகள் சேர்க்க அனைவரும் பக்தி பாரவசியத்தோடு சேவித்து கொண்டிருக்கின்றனர். இதோ பெருமானுடைய ராஜகோபுர விமான கலசத்துக்கு இப்பொழுது நடந்தேறிக் கொண்டிருக்கிறது இந்த சம்பிரோக்ஷணமானது. எல்லோரும் இந்த சம்பிரோக்ஷணத்தை சேவிக்கும்படியாக ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இந்த எம்பெருமானுக்கு அற்புதமான திருவிழா. பல ஆண்டுகள் கழித்து இப்படிப்பட்ட ஒரு விழாவானது நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த எம்பெருமானுடைய அருளுக்கு எல்லோரும் பாத்திரபூக்தர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த எம்பெருமானை சேவித்து பரவசமடைகிறார்கள். என்னவென்னால், இந்த தீர்த்தமானது இங்கு சேர்க்கப்பட்ட பிற்பாடு, அதற்கு பிற்பாடு கர்ப்ப கிரகத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அங்கு புரோக்ஷணம் செய்யப்படும். இப்பொழுது அந்த எம்பெருமானுக்கு கும்பத்துக்கு ஹாரதியானது காட்டப்படுகிறது. இதே சமயத்திலே கர்ப்ப கிரகத்திலே எழுந்துள்ள இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திருமேனியானது, அந்த திருமேனிக்கு தீர்த்தம் சேர்க்கப்பட்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டு இந்த தீர்த்தமானது அங்கே ஊற வேண்டும், அந்த திருமேனியிலே ஊற வேண்டும். அப்படியான பிற்பாடு எம்பெருமானுடைய அந்த கும்பத்திலே இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் அங்க இருக்கிற திருமேனியில அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்திலே சென்றுவிடும். அதற்கு பிற்பாடு அந்த எம்பெருமான் பத்தராவி பெருமான்
அந்த திருமேனியிலே காட்சியளிப்பான். இதற்கு முன்பாக எப்படி சேவித்துக் கொண்டிருந்தோமோ மூலமூர்த்திய அப்படியே நாம் சேவிக்கும்படியானதொரு பாக்கியத்தை பெறுகிறோம். இப்படிப்பட்ட நன்னாள் நாம் எல்லோருக்குமாக அமைந்திருக்கிறது. இந்த பக்தவத்சல பெருமான் என்ன, அற்புதமான இந்த தாயார் என்ன, பெத்த நாச்சியார் என்ன, இவர்கள் இருவருடைய அருளுக்கா நாம் எல்லோரும் பாத்திரபூதர்களாக ஆகியிருக்கிறோம், இலக்காகி இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த தாயார் இருக்கிறாளே, அவளும் சரி இந்த எம்பெருமானும் சரி இருவருமாக சேர்ந்த சேர்த்தியிலே நாம் எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அளிக்க வேணும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். அற்புதமாக ராஜகோபுர சம்பிரோட்சணத்தை கண்டுகளித்தோம். இப்பொழுது அந்த கோபுர கலசங்களுக்கு ஆரத்தி காண்பிக்கப்படுகிறது. உண்மையிலேயே திருஷ்டி வராமல் இருப்பதற்காகத்தான் கருப்பூர ஆரத்தி காண்பிக்கப்படுகிறது. இப்பொழுது அந்த துவஜஸ்தம்பத்தையும் சேவித்தோம். இந்த ஒரு கலசத்துக்கும் தனித்தனியாக ஆரத்தி காண்பிக்கப்பட்டு அடியவர்கள் எல்லாருக்குமாக அந்த அர்ச்சக சுவாமிகள் எல்லாருடைய நன்மைக்காகவும் வேண்டிக் கொண்டு எல்லோருக்கும் அந்த பகவானுக்கு திருஷ்டி கழிப்பதால் ஏற்பட்ட அந்த விஷயம் வர வேண்டும் என்பதற்காகவும் பலிபீடத்துக்கும் சம்பிரோட்சணமாக அந்த தீர்த்தமானது சேர்க்கப்பட்டது. அந்த தீர்த்தத்தை அவரவர்கள் கையிலே கொண்டு தாங்கள் புனிதமடைய வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறார்கள். எவ்வளவு மக்கள் கூட்டம்! இந்த எம்பெருமானை சேவிக்க வேண்டும், எம்பெருமானுடைய சம்பிரோட்சண வைபவத்தை கண்டுகளிக்க வேண்டும். கோபுர தரிசனம் என்பது பாப விமோசனம். அப்படிப்பட்ட பாப விமோசனத்துக்கு அனுகுணமாக கோபுர தரிசனத்தை எல்லோரும் பெற்ற அந்த கோபுரமானது ஓங்கி நிற்கிறது. உலகத்துக்கெல்லாம் உயர்ந்து நிற்கக்கூடிய ஓங்கி நின்ற கோபுரம். அந்த கோபுரத்தை சேவித்தாலே நாமும் பாப விமோசனம் பெற்று அவனுடைய திருவடிவாரங்களிலே இருக்கலாம். இப்பொழுது அந்த தீர்த்தமானது சுற்றி இருக்கும்படியான பக்தர்களுக்கு தெளிக்கப்படுகிறது. அவரவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நம் தலை மீது விழுமா, நம் தலை மீது விழுமா. எல்லாருடைய தலையும் கண்களும் மேல் நோக்கி அந்த விமானத்தை, அதாவது கோபுரத்தினுடைய கலசங்களையே நோக்கி கொண்டிருக்கின்றன. இதுதான் பகவானுடைய நிர்ஹேதுக கிருபை. யார் தலையிலே விழுகிறது என்பது தெரியாது. மிக்க தகுதி படைத்தவர்கள் வாசித்தவர்கள் தலையிலே விழாமல் விட்டுவிடலாம். ஆனால் ஒன்றுமே இல்லாதவர், ஒன்றும் தெரியாதவர் தலையிலும் அது விழுந்து விடலாம். அந்த பகவான் யாருக்கு எப்பொழுது அருள் செய்வான் என்பது தெரியாது. ஆழ்வார் காட்டுகிறார், வெறிதே அருள் செய்வர். தான் யாருக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனிடமிருந்து எதையுமே எதிர்பாராமல் எம்பெருமான் தான் அந்த அருளை செய்கிறான் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அதே போலத்தான் இப்பொழுது இந்த கும்பத்திலே இருந்த தீர்த்தங்களானது பக்தர்களுக்கெல்லாம் தெளிக்கப்படுகிறது. சுற்றும் இருந்த பக்தர்கள், அந்த விமானத்தை சுற்றி இருந்த பக்தர்களுக்கு தெளிக்கப்படும்படியான நிலையை நாம் அற்புதமாக கண்டு கொண்டிருக்கிறோம், கண்டு கழித்து கொண்டிருக்கிறோம். இந்த எம்பெருமான் தான் சேவை சாதிப்பது பற்பல திருவாபரணங்களோடு சேவை சாதிக்கிறான். செங்கமல கடலில் சித்திதழ் போல் விரலில் சேர்திகள் ஆழிகளும் கிண்கிணியும் அறையில் தங்கிய பொன்மடவும் தாளனன் மாதுளையின் பூவோடு பொன்முனையும் மோதிரமும் கெரியும் மங்கள ஐம்படையும் தோள்வளையும் குழையும் மகரமும் வாளிகளும் சுட்டியும் என்றும்படியான கிரீட மகுட சூடாவதம் சமகரகுண்டல கிரைவேயக ஹார கேயூர கடக ஸ்ரீவத்ச கௌஸ்துப முக்தாதாமோதர பந்தன பீதாம்பர காஞ்சிகுண நூபுராதி அபரிமித திவ்யபூஷணங்களோட எம்பெருமான் சேவை சாதித்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நிலையை நாம் சேவிக்க இருக்கிறோம். எம்பெருமான் உள்ளுக்குள்ளே எழுந்தருளினதும் பல பேரும் பொதுமக்கள் எல்லாம் சேவைக்காக அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கனுகுணமாக காட்டியிருக்கக்கூடிய இந்த அனுபவத்தை பார்க்கிறோம். நாம் எல்லோரும் இந்த அற்புதமான காட்சிய, அற்புதமான காலையாக அமைந்திருக்கிறது இந்த எம்பெருமானுடைய சம்பிரோக்ஷண மகோத்சவம். அதிலே நாம் எல்லோரும் இந்த மகோத்சவத்தை சேவித்து பெறாப்பேறு பெற்றிருக்கிறோம். இந்த எம்பெருமானுடைய அருளுக்கு இலக்காகி இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த நிகழ்வை நம் எல்லோருக்கும்
இந்த நேரடி காட்சியாக அளித்திருக்கிறார்கள் எஸ்விபிசி டிடிடியை சேர்ந்த எஸ்விபிசி பக்தி சேனல். இவர்களுடைய இந்த பணியானது மேலும் மேலும் சிறக்க வேணும். இப்படிப்பட்ட இந்த பணியை நாம் எல்லோருக்கும் செய்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த இஓ மற்றும் இந்த டிடிடியை சேர்ந்த சேர்மன் என்ன, இஓ என்ன, ஜேஇஓ என்ன, அடிஷனல் இஓ என்ன, மற்றும் உண்டான அதிகாரிகள் என்ன, இந்த ப்ரோக்ராம் ஆபீசர் என்ன, எல்லோருக்கும் வாழி 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 என்று வல்லாண்டு பாடிக்கொண்டு அந்த எம்பெருமானுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேணுமாய் பிரார்த்தித்து அமைகிறேன். இப்படிப்பட்ட உயர்ந்த சம்பிரோஷணத்தை நாம் எல்லோரும் நம்முடைய இல்லத்தினுடைய வரவேற்பறையிலேயே இருந்து நாம் கண்டுகளிக்கும்படியாக பகவானுடைய அனுகிரகத்தை பெரும்படியாக செய்தவர்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல், அதனுடைய தமிழ் ஒளிபரப்பைச் சேர்ந்தவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள். அதை சேர்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதனை நடத்தக்கூடியவர்கள், அங்கு திருப்பதியிலிருந்து இந்த இடத்திற்கு வந்து இந்த காரியக்கிரமங்களை செய்பவர்கள் அனைவருக்கும் நாம் பக்தர்கள் அனைவரும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி 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 என்று அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।